தெரிய அவர் என்ன செய்கிறாருன்னு. குடும்ப உறவுகளை பெரிதும் பேணி காப்பவர்கள் ஆண்கள் அல்ல பெண்களே என்று பேச ஸ்ரீமதி அவர்கள் வருகிறார். வாங்கம்மா பேசுங்க. மாசில்லா கண்ணியே மாதாவே உண்மை நேசம் இல்லாதவர் நீசரே ஆவார். மாசில்லா கண்ணியே மாதாவே உண்மை நேசம் இல்லாதவர் நீசரே ஆவார். வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. அருமை அருமை அருமை. பெற்றவர் மகிழும் வண்ணம் பெரியவர் போற்றும் வண்ணம் கற்றவர் புகழும் வண்ணம் கலைவல்லார் துதிக்கும் வண்ணம் மற்றவர் மதிக்கும் வண்ணம் மறையவர் வாழ்த்தும் வண்ணம் நற்றமிழ் உறவுக்கெல்லாம் நல்வழி காட்டு தாயே. பாதம் தொட்ட மண்ணுக்கு முதல் வணக்கம். பட்டிமன்ற நடுவர் அவர்களுக்கு முழு வணக்கம். தடுப்பு சுவர் கட்ட வந்தவர்களுக்கு தலை வணக்கம். ரசிக பெருமக்களுக்கு என் மொத்த வணக்கம். நடுவர் அவர்களே, அருமையான தலைப்பு. குடும்ப உறவுகளை பெரிதும் பேணி காப்பவர்கள் ஆண்களே ஆண்களேன்னு அடிச்சு பேசிக்கிட்டு போயிருக்காங்க. எத்தனை கேள்வி கேட்டாங்க. அவங்க கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிற நடுவர் அவர்களே, நாக்க பிடிக்கிற மாதிரி கேளுங்க. அந்த கேள்விக்கான பதில அவங்க நல்லா யோசிச்சு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா சொன்னா கூட போதும். கேள்வி இதுதான். ஒரு ஆணும் பெண்ணும் தெருவில் போயிட்டு இருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு ஆணும் பெண்ணும் தெருவில் போயிட்டு இருக்காங்க. அந்த ஆணோட மாமியார் பெண்ணோட மாமியாருக்கு அம்மா. ஒரு ஆணும் பெண்ணும் தெருவில் போயிட்டு இருக்காங்க. அந்த ஆணோட மாமியார் பெண்ணோட மாமியாருக்கு அம்மா. அப்படின்னா அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன உறவு? இப்ப சொல்ல வேண்டாம். நல்லா யோசிச்சு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சொன்னா போதும். அடுத்த வருஷம் நம்மளை கூப்பிடுவாங்கல்ல, அப்ப சொன்னா போதும். நடுவர் அவர்களே, குழந்தை கருப்பையில இருக்கும் போதே அந்த குழந்தைக்கு குடும்ப உறவுகளை கற்றுக் கொடுக்கிறது பெண். ஒரு பெண் மாசமா இருக்கும் போது தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள், கணவன் வழி உறவுகள்னு நிறைய உறவுகள் பார்க்க வருவாங்க. அப்படி வர்றவங்களை வாங்க மாமா, வாங்க சித்தப்பா, உட்காருங்க சித்தி அப்படின்னு வாய் நிறைய அந்த அம்மா அந்த உறவுகளை வரவேற்கிறத வயிற்றுக்கு இருந்து அந்த குழந்தை கேட்டுக்கிட்டே இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 3 மாசத்துல அந்த குழந்தை முகம் பார்த்து சிரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3 மாதத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணு குட்டிமா குட்டியம்மாவை பார்க்க யாரு வந்திருக்காங்க பாரு பாரு, மாமாவை பாரு, அத்தைய பாரு அப்படின்னு அந்த உறவுகளை அன்போடு அந்த குழந்தைக்கு அறிமுகப்படுத்துறதே பெண்கள் தான். பழைய காலத்துல 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு வாழ்த்துவாங்க. 16ன்னா 16 செல்வங்கள். 16 செல்வங்கள்ல ஒண்ணு குழந்தை செல்வம். இவங்க 16ஐயும் குழந்தை செல்வமாவே பெற்றுக்கிடுவாங்க. அப்ப உறவுகளுக்கு பஞ்சமே கிடையாது. இப்ப எல்லா வீட்லயும் ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு, உறவுக்கு தட்டுப்பாடு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கூட பெண்கள் தன்னுடைய கண்ணில் கண்ட நல்ல நட்புகளை பார்த்தா கூட தன்னுடைய குழந்தைக்கு பாப்பா மாமாக்கு வணக்கம் சொல்லு. ஆனா அந்த ஆண்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தம்பிக்கு வாடா, சித்திக்கு ஒரு வணக்கம் சொல்லு, சித்தின்னு சொல்லி கொடுத்தாங்க நடுவர் அவர்களே. ஏன் இந்த ஆண்களை இந்த பால்வாடி பள்ளிகளுக்கும் 1ல இருந்து 5 வரை உள்ள ஆரம்ப பள்ளிகளுக்கும் ஆசிரியர்களா போடல? எதுக்கு எடுத்தாலும் தாம் தூம்னு காட்டுக்கத்தல் கட்டுறது அதிகாரம். அப்பா, கணவன், மாமனார் அப்படிங்கிற அதிகாரம். வண்ணக்கிளி அப்படின்னு ஒரு திரைப்பட நடுவர் அவர்களே, அந்த அப்பா குழந்தையையும் மனைவியும் போட்டு முரட்டுத்தனமா அடிக்கிறாரு.
குழந்தைக்கு அப்பா மேல பாசம் வருமா வராதா? பாசம் போயிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த அம்மா அந்த அப்பா மக உறவை எப்படி பேணுறா பாருங்க. அந்த குழந்தைகிட்ட சொல்றா, கோபம் தீர்ந்து அப்பா உன்னை கூப்பிடுவாரு, நீ கொஞ்சி கொஞ்சி பேசினாதான் சாப்பிடுவாரு. கோபம் தீர்ந்து அப்பா உன்னை கூப்பிடுவாரு, நீ கொஞ்சி கொஞ்சி பேசினாதான் சாப்பிடுவாரு. கோழி மிதிச்சு குஞ்சு முடமாகி விடாது, கோழி மிதிச்சு குஞ்சு முடம் ஆகி விடாது. உனக்கு கொய்யா பழம் பறிச்சு தரேன் அழுகை கூடாது. சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா, சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா, சொன்ன பேச்ச கேட்டாதான் நல்ல பாப்பா. சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா. அவன் கணவன்னு தன்னுடைய கணவனை கண்ணுக்குள்ளே வைத்து காக்கிறவ அந்த பொண்ணு. ஒரு இடத்துல இருந்து கணவன் இறந்து விட்டான் அப்படின்னு செய்தி வருது நடுவர் அவர்களே. செய்தியை பார்த்ததுமே ஐயோ போயிட்டீங்களா அப்படின்னு அழுது மயங்கி கீழே விழுற பொண்ணோட ஆவி பிரிஞ்சிடுது. இலக்கியத்துல இதை என்ன சொல்லுவாங்கன்னா சாவில் சாதல் அப்படிம்பாங்க. அந்த இறப்பு செய்தியை கேட்ட உடனே அந்த பெண் இறந்து போயிடுறா. அந்த ஆண் மேல உள்ள அந்த பெண்ணுக்குள்ள அன்பை பாத்தீங்களா? ஆபீஸ்ல இருந்து வந்ததுமே டிவி ரிமோட்டை கையில எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்த நியூஸையே திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்க ஆண்களுக்கு குடும்ப உறவுகளை பற்றி என்ன தெரியும் நடுவர் அவர்களே? அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கணவன்கிட்ட கேட்பா மனைவி. இப்ப என்ன அவசரம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தட்டி கழிக்கிறாரு பாருங்க. அந்த பெண்ணோட வலி அந்த ஆண்மகனுக்கு சொன்னாலும் புரியாது நடுவர் அவர்களே. ஒரு பெண் தன்னுடைய கணவன் மீது அன்பு வைக்கிறது போதாது, அந்த கணவனை வீட்டை சார்ந்தவர்கள் மேலே அவ அன்பு வைக்கணும். இப்போ உடல்நிலை சரியில்லாத ஒரு குழந்தைய தோல்ல எடுத்து போட்டுக்கிட்டு மருத்துவமனைக்கு போற அம்மா, மருத்துவர் சோதிச்சு பார்த்துக்கிட்டு ஊசி எடுத்து குழந்தைக்கு போட போறாரு. குழந்தையினுடைய முகத்தை நாம பார்த்திருப்போம், அந்த அம்மாவோட முகத்தை பார்த்திருப்போமா? அந்த குழந்தையினுடைய உடம்புல செலுத்தக்கூடிய ஊசி தன் உடம்புல செலுத்துற மாதிரி துயரப்படுவா நடுவர் அவர்களே. இதுதான் அன்பு. ஆனா ஆண்கள் எப்படி இருக்காங்க? ஒரு வீட்டுல ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, முக்கியமான வேலையில அப்பாவை காணோம், அங்க இங்க எங்கன்னு எல்லா இடத்துலயும் அப்பாவை தேடுறாங்க, காணோம். கடைக்குட்டி பையனுக்கு மட்டும் அப்பா எங்க போயிருப்பாருன்னு தெரியும். ஓடி போறான், எங்க போயிருப்பாரு? மதுபான கடைக்கு. அங்க போய் கேக்குறான், அப்பா அப்பா வீட்டுல எல்லாரும் உன்னை தேடுறாங்கப்பா, அம்மா தேடுறாப்பா, பாட்டி தேடுறாங்கப்பான்னு. இருடா போதை ஏறட்டும் வரேன். எப்பப்பா உனக்கு போதை ஏறும்? இந்த எதிர்த்தாப்புல இருக்காங்க பாரு 4 பேரு, அவங்க 8 பேரா எப்ப தெரியுறாங்களோ அப்பதான் எனக்கு போதை ஏறும். இந்த பையன் எதிர்த்தாப்புல பாக்குறான், அங்க ஆளே இல்ல, அப்ப அவரு முழு மப்புல இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஆண்களால தன்னுடைய குடும்ப உறவுகளை பேணி காக்க முடியுமா நடுவர் அவர்களே? ஆண்களே ஒப்புதல் வாக்கு மூலம் அழிக்கிற மாதிரி ஆட்டோவுல பின்னாடி வாசகம் எழுதி போட்டிருக்கு, பெண்ணே இதயத்தில் நீ, இதய துடிப்பில் என் தாய். அப்ப எந்த அளவுக்கு அவனுடைய மனைவியும் அவனுடைய தாயும் அவனை பேணி காத்திருந்தால் அப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை தன்னுடைய ஆட்டோவிலே அந்த ஆண் பிள்ளை பதிவு செய்திருக்கும். அந்த கவிஞர் கண்ணதாசன் பெண்களுக்கு, பெண்கள் குடும்ப உறுப்பினர்களை பேணி காக்கிறத வச்சு ஒரு பாராட்டு பத்திரமே வாசிச்சு கொடுத்திருப்பாரு. அழகான பாட்டு. ஆலமரத்தின் விழுதினை போலே அனைத்து நிற்கும் உறவு தந்தாயே, வாழை கன்று அன்னையின் நிழலில் வாழ்வது போலே வாழ வைத்தாயே. உருவம் 2 உயிர்கள் 2
உள்ளம் ஒன்றே என் உயிரே, பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. கவிப்பேரரசு வைரமுத்து அற்புதமா சொல்லுவாரு, என்னைக்கு என் பொஞ்சாதி என்னை விட்டு போனாலோ, என்னைக்கு என் பொஞ்சாதி என்னை விட்டு போனாலோ அன்னைக்கே என் பொழப்பு திண்ணைக்கு வந்துருச்சுன்னு. அன்பானவர்களே, உங்களுடைய மனைவி உங்களோடு இருக்கும் போதே நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து விடுங்கள். கணவனுக்கு முன்னாடி அந்த மனைவி போயிட்டாங்கன்னா உங்களுடைய மகிழ்வையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள். அதனாலதான் இதெல்லாம் உணர்ந்துகிட்டுதான் கவி பேரரசு வைரமுத்து சொன்னாரு, காரியம் யாவையும் கண்மணி நீ செய்வதால் சூரிய கவிஞனாய் நான் சுற்றி வருகிறேன். காரியம் யாவையும் கண்மணி நீ செய்வதால்னா குடும்பத்தை, குடும்ப உறவுகளை பேணி நீ காக்குறதுனாலனா வெளியே நான் கம்பீரமா சுத்திக்கிட்டு வரேன். தோல்ல துண்ட போட்டு நிமிர்ந்து ஒரு ஆண்மகன் வீதியில வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரான்னா அவனுக்கு மதிப்பும் மரியாதையும் தேடி கொடுக்கிறது வீட்டில இருக்கக்கூடிய பெண்கள். நடுவர் அவர்களே, நீங்க வீராப்பா பேசிடுவாங்க, குடும்பத்தினர்களோடு உட்கார்ந்து மனம் விட்டு பேசணும். நடுவர் அவர்களே, பேசினாலே போதும், அவங்களை அதுக்கு நேரத்தை ஒதுக்க மாட்டாங்களே. நீங்க குடும்ப உறவுகளோடு மனம் விட்டு பேசினாலே போதும். உடல்நிலை சரியில்லைன்னு மருத்துவமனைக்கு போக வேண்டாம், மனசு சரியில்லைன்னு ஜோசியர்கிட்ட போக வேண்டாம், மனைவி சரியில்லைன்னு கோர்ட்டுக்கு போக வேண்டாம், பிள்ளை சரியில்லைன்னு ரோட்டுல நிற்க வேண்டாம். நடுவர் அவர்களே, மனைவிய பாருங்க, பாசத்துக்கு பாட்டி, உறவுக்கு தாத்தா, உரிமைக்கு கணவன், அன்புக்கு பிள்ளைன்னு அத்தனை உறவுகளையும் இணைக்கக்கூடிய பாலமாக திகழ்பவர்கள் பெண்கள். பெற்றவர்களுக்கு என்னவோ ஆண் பிள்ளைகளை தான் பிடிக்கும், ஆனால் பெண் பிள்ளைகள் தான் அந்த பெற்றோர்களை கூட இறுதி வரை கண்கலங்காமல் பேணி காப்பவர்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம்பெயர்கிறேன். நன்றி, வணக்கம்.